மாம்சமான நமக்குள் வாசம் செய்ய விரும்புகிற மகிமை நிறைந்த தேவனுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 106:25. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். துதிக்க சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. தேவ ஜனங்களாகிய நாம் எப்பொழுதும் அவருடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மாறாக அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களாகவோ அவரை தூஷிக்கிறவர்களாகவோ அவருக்கு விரோதமான காரியங்களை பேசுகிறவர்களாகவோ நாம் காணப்படக்கூடாது. நம்முடைய கூடாரங்களிலிருந்து கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்பின் சத்தம் எழும்பாமல் எப்பொழுதும் அவரை துதித்து உயர்த்துகிற சத்தம் மாத்திரம் எழும்ப வேண்டும் என்று இந்த நாளில் நாம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது நீதிமான்களுடைய கூடாரங்களில், அதாவது கர்த்தருடைய ஜனங்களின் வாசஸ்தலங்களில் எப்பொழுதும் அவரை துதிக்கும் துதியும் அவரை உயர்த்தும் சத்தமும் அவருடைய இரட்சிப்பின் சந்தோஷமும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றபடியாலும் அந்த நல்ல கர்த்தர் நம்முடைய வீடுகளை அவரை துதிக்கும் துதியினால் நிரப்பி வருகின்றபடியாலும் அவரை மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் உயர்த்தி துதிக்கலாம்.